அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோவில் மைவி3யில் என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மக்களே, இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரபல யூடியூப்பாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஆரம்பித்த யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மைவி3 பற்றி ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவானால் அது எப்படிலாம் பேச முடியுமோ, அதாவது காமெடியை உள்ளே கொண்டு வந்து ஆட் பண்ணி எப்படிலாம் பேச முடியுமோ அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களே. அதில் ஒரு சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், மைவி3 பற்றி நாங்கள் கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எங்களோட சேனலில் நாங்கள் வந்து போட்டோம். அது போட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எங்கள் கம்பெனி பற்றி தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆப்பே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க. இன்றைக்கி மக்கள் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மக்கள் வந்து எங்களோட பணத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே, அந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயாவது நடந்திருக்குங்களா? ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள். சரி, அந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயுமே நடக்கலை மக்களே. அதாவது இன்றைக்கி மைவி3யில் முதலீடு செஞ்சவர்கள், அவங்க பாஷையில் சொல்லப்போனால் மைவி3யில் வந்து முதலீடு செஞ்சவங்க எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்காங்க. எங்கே நம்ம மக்கள் எங்கே வந்து கதறாங்க? இன்றைக்கி ஒரே மக்களுக்கு உண்டான ஒரே வருத்தமான செய்தி என்ன அப்படின்னா, இன்றைக்கி பேமெண்ட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வராத காரணத்தில் மட்டும்தான் நம்மளோட மக்கள் வந்து அவ்வளோ கவலை கடந்து இருக்கிறாங்க. மக்களே, கண்டிப்பாக நம்மளோட நிறுவனம் வந்து மீண்டு வரும். இதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை மக்களே. சரிங்களா? எல்லாத்துக்குமே மைவி3 உறுப்பினர் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நம்மளோட எம்டி சார் வந்து கண்டிப்பாக பேமெண்ட்டு போடுறதுக்கு உண்டான நடவடிக்கையை கண்டிப்பாக முதல்ல வந்தோடனே அந்த அப்டேட் தான் எல்லாத்துக்குமே கொடுப்பார் மக்களே. அது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. மைவி3 பற்றி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரே கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 முதல் 1000, ஒரு சில நியூஸ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா 1500 வரை அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து அந்த 1800ங்கிறதே கண்டுபிடிச்சி அவங்க நியூஸில் சொல்லியிருக்காங்க. மக்களே, அவங்களுக்கு அது ஒரு நியூஸ். எப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் வரும்னு பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு நியூஸ் வந்துருச்சா, என்ன பேச முடியுமோ டக்குன்னு பேசி வந்து உள்ளே போட்டலாம். இப்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னவென்று பார்த்தால், இப்போ மைவி3 மைவி3 அலுவலகங்கள் எல்லா அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக மூடிட்டாங்க நம்ம சொல்கிறோம். ஆனால் நியூஸ் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மைவி3 அலுவலகங்களும் எல்லா அலுவலகங்களும் மூடப்பட்டது, இப்போ அந்த இடத்துல இருந்து தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மக்களே அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனலில் அவங்க ஒரு கட்டுக்கதையை விட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மோசடி, எம்டி வந்து இது பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாருன்னு சொல்லி அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல தோணுதோ அது மாதிரி சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க மக்களே. அவங்களுக்கு அது ஒரு நியூஸ், ஒரு 5 நிமிஷம் நியூஸ், அதை சொல்லிவிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோவை நம்ம பார்த்து மக்கள் தான் நீங்கள் தான் வருத்தப்பட்டு இருக்கீங்க. மக்களே, நான் மீண்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்மளோட நிறுவனம் கண்டிப்பாக செயல்படும் மக்களே, மீண்டும் செயல்படும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை மக்களே. அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. இது ஏன் இவ்வளோ ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த எம்டியாவது ஒரு மக்களாக கலந்து, எந்த எம்டியாவது எந்த நிறுவனத்துலையாவது அந்த மாதிரி ஒரு க்ளோஸாக ஒரு ரிலேஷன்ஷிப்போடு யாராவது பழகிட்டு இருக்காங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளோட எம்டி சார் அவ்வளோ ஜகஜமாக வந்து எல்லாத்துக்கிட்டையுமே பழகுவார் மக்களே. சரிங்களா? ஒரு உயிரை கொடுத்தாவது நான் நிறுவனத்தை கண்டிப்பாக நடத்துவேன் அப்படின்னு சொல்லி எந்த நிறுவனம் எம்டியாவது கண்டிப்பாக சொல்லியிருக்காங்களா? ஆனால் நம்மளோட எம்டி சார் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை மக்களே, உள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் மக்களே. அது எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இது வரைக்கும் நம்மளோட மக்கள் யாருமே வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க கிடையாது, ஏமாத்துனதாக. எல்லாமே தூண்டுதல் பேரில் தான் இப்போ ஒரு 5 கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 5 கம்ப்ளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தூண்டுதலாக நடைபெற்றது மட்டும்தான். இவ்வளோ பெரிய நிறுவனம் 9 லட்சம் மக்களை நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ இன்றைக்கி வந்து 65 மக்களுக்கு பேரை இருக்கும். அதில் எடுத்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வந்தவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் பக்கமாக உள்ளே இருக்கும். 9 லட்சம் பேருமே வந்து இவ்வளோ சூப்பராக நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோன்னா, இது இந்த மக்களுக்கு வந்து தெரியாதா நம்ம நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம் அப்படின்ட்டு? ஒரு மோசடி செய்கிறதா நிறுவனமாகவே இருந்தாலும் கூட இது வந்து எப்படி இவ்வளோ மக்கள் உள்ளே வருவாங்க? அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எல்லாம் மோசடின்னு வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி மோசடி செய்யக்கூடிய நிறுவனமாக இருந்தால் மக்கள் இவ்வளோ மக்கள் வந்து எப்படி உள்ளே வருவாங்க? குறுகிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் தான் ஆகுது. 3 வருஷத்தில் இவ்வளோ லட்சம் மக்களை வந்து நம்ம நிறுவனம் சம்பாரிச்சிருக்கு. அதை வந்து எல்லாருமே நீங்கள் புரிஞ்சுக்குங்க. மக்களே, தயவு செஞ்சு ஏதாவது இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கும்பலாக அழுகுற மாதிரி, அதாவது ஒரு அம்மா அழுகுற மாதிரி அந்த சிம்பிள் எடுத்து போட்டு பக்கத்தில் வந்து எம்டி சார் ஃபோட்டோவை போட்டு மைவி3 நிறுவன மக்கள் வந்து கதறல், அழுது புலம்பு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஹெட்லைனை போட்டு தம்மையில் அதை வச்சு அதை வந்து வீடியோ பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மைவி3 மக்கள் எங்கே போய் அழுதாங்க? எங்கே போய் கூட்டமாக நின்று அழுதாங்க? ஒரு போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக வந்து
நம்ம கமிஷனர் ஆஃபீஸில் கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுக்க போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நிர்வாகிகளாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்தாங்க. நம்ம டைரக்டர்ஸ்லாம் வந்து போயிட்டு ஒரு மனு கொடுக்கலாம் போயிருந்தப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு அதை ஒரு ஹெட்லைனாக ஒரு இதாக வச்சு அதை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மைவித்திரு மக்கள் அழுது புலம்பி கொண்டு உட்காந்துருக்கிறார்கள் அப்படின்ட்டு. மக்களே, இந்த வீடியோவெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு நீங்கள் பதட்டப்படாதீங்க. ஏன்னா மிகப்பெரிய யூடியூப் சேனல், அதிக சப்ஸ்கிரைப் வச்சுருக்க யூடியூப் சேனலும் நம்ம மைவித்திரி பற்றி நெகட்டிவாக போட்டுவிட்ருக்காங்க. அவங்க நெகட்டிவாக போட்டதுனால நம்ம மைவித்திரி நிறுவனம் ஓடி போயிடும் அப்படின்லாம் கிடையாது மக்களே. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. நம்மளோட நிறுவனம் அது மக்களுடைய உண்மையான நிறுவனம் மக்களே. இதை எல்லாருமே புரிஞ்சுக்குங்க. நம்ம நிறுவனம் வந்து ஓடி போகிற நிறுவனமே கிடையாது. மக்களே, அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். ஏன்னா மக்களுக்கு நிறையா வந்து மோட்டிவேஷன் கொடுக்கணுதுக்காக இதை சொன்னேன். மக்களே, மீண்டும் சொல்கிறேன், இந்த சுதந்திர தினத்தை அனைவருமே சூப்பராக கொண்டாடுங்க. பக்கத்தில் இருக்க உங்கள் ஸ்கூல் பக்கத்தோ இல்லை எங்கே கொடியேற்றுவாங்களோ பஞ்சாயத்து ஆஃபீஸோ எங்கேயாவது போய் நம்ம கொடியேற்றுறது வந்து மக்கள் எல்லாருமே பாருங்கள். அனைவருக்கும் மீண்டும் சொல்கிறேன், அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மக்களே. மக்களே, இந்த சுதந்திர தினத்தில் வேணாம் நமக்கு வந்து மைவித்திரி நிறுவனத்து மூலிமா ஒரு சில இடையூறுகள் நம்ம இருந்தாலும் கூட இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எம்டி சார் வெளியே வந்து கண்டிப்பாக பேமெண்ட்டை பற்றி கண்டிப்பாக பேசுவார் மக்களே. இதில் நீங்கள் மக்களாகி நீங்கள் தயவு செஞ்சு கவலைப்படாமல் இருங்க. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ தொடர்ந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு விடுமுறை. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் இருக்குது. அடுத்து சனி ஞாயிறு திங்கட்கிழமை கூட அரசு விடுமுறைன்னு நினைக்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு அரசு விடுமுறை, அதாவது லீவு நாட்களாக வர்றதுனால பெயில் இப்போதைக்கு அப்ளை பண்ண மாட்டாங்களே. ஏற்கனவே பார்த்திங்கன்னா நாளையோட கிட்டத்தட்ட 40 நாள் முடிஞ்சிருச்சு. நம்ம எம்டி சார் ஆஜராகி வந்து பார்த்திங்கன்னா 40 நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ லீவுகள் வர்றதுனால இன்னொரு 5 நாள் கழித்து கூட பெயில் அப்ளை பண்ணால் அடுத்து இறங்கி வர்றதுக்கு இன்னொரு 5 நாள் ஆயிரும். அப்படி ஆகிற பட்சத்தில் 50 நாள் கம்ப்ளீட்டாக ஆயிரும். 50 நாள் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்டி சார் வரதுக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது மக்களே. சரிங்களா? ஏன்னா இது நாள் வரைக்கும் ஒரு சில காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா பெயில் தடையாகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ வரக்கூடிய பெயில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சாதகமாக தான் இருக்கும் மக்களே. சரிங்களா? ஏன்னா 40 நாள் கடக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சனி ஞாயிறு லீவு வர்றதுனால அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகுது. அதுக்கப்புறம் பெயில் அப்ளை பண்ணாங்கன்னா கூட பெயில் நம்பர் ஆகி வர்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். அதுக்கப்புறம் ஹியரிங் டேட் வர ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ் ஆயிரும். 10 டேஸில் வந்து முடிவு வந்து பார்த்திங்கன்னா 50 நாள் முடிஞ்சிருக்கும். நம்ம எம்டி சாருக்கு ஆஜராகி 50 நாள் முடிஞ்சிருக்கும். அதனால் பெயில் வரதுக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது மக்களே. கண்டிப்பாக நான் அந்த பெயில்டு என்ன அப்டேஷன் கிடைச்சது அப்படின்னா நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் மக்களே. பெயில் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். மக்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க, பயப்படாதீங்க. நம்ம எம்டி சார் கண்டிப்பாக வெளியே வந்து பேமெண்ட்டை பற்றி தான் ஃபஸ்ட்டு பேசுவார். யாரும் கவலைப்படாதீங்க. மற்ற யூடியூப் சேனலில் சொல்கிற மாதிரி நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், நிறுவனத்தை வந்து அப்ளிகேஷனில் ப்ளே ஸ்டோரில் வந்து தூக்கப்பட்டது, அதே ஆகிவிட்டது இதாகிவிட்டதுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க மக்களே. அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. எல்லா நியூஸ் சேனலும் நம்ம நிறுவனத்தை பற்றி தப்பாக பேசுனப்போ கூட பேமெண்ட் எல்லாத்துக்குமே வந்துக்கிட்டு இருந்துச்சு மக்களே. அதாவது ஜனவரி மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு, அதை போன வாரம் 2023 ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மக்களே. அது எவ்வளோ பெரிய வந்து நியூஸில் வந்து எவ்வளோ பிரபலமாக பரவணிச்சு. அப்போ கூட நமக்கு பேமெண்ட் வந்துக்கிட்டு இருந்துச்சு மக்களே. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு சில காரணத்தினால தான் நமக்கு வந்து பேமெண்ட் வராமல் இருக்குது. யுஓடபிள்யூ வந்து ஸ்லோ மோட்டோவாக கேஸ் போட்டதுனால அது வந்து இன்றைக்கி கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறனால தான் நமக்கு வந்து எல்லா அலுவலகங்களும் வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம தான் வந்து எல்லா அலுவலகம் லீவ் விட்ருக்கோம். அதே மாதிரி தற்காலிகமாக தான் ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம ஆப்பை வந்து தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. அதனால் மக்கள் யாரும் கவலைப்படாமல் இருங்க, சேஃபாக இருங்க, நல்லபடியாக இருங்க. கண்டிப்பாக மைவித்திரி நிறுவனம் மீண்டு வரும். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை மக்களே. நெகட்டிவாக பேசுகிறவங்கள காதில் வாங்கிக்காதீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக வெளியிலிருந்து கண்டிப்பாக உங்கள் ஊர் ஆளுங்களும் சரி, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களையும் உங்கள் சொந்தக்காரங்களும் சரி எல்லோரும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. இதே அவங்க பேசணும் எல்லாருமே நம்ம நிறுவனம் வந்து செயல்படும் போது அது ஒன்றுமே பேச மாட்டாங்க. அப்படியா, பரவாயில்ல, ஒன்றும் அதை கூட சொல்ல மாட்டாங்க. அப்படியா, உங்கள் நிறுவனம் வந்து வந்துருச்சாட்டுக்கு, எம்டி சார் வந்துட்டாராட்டுக்கு, பணம் வந்துருச்சாட்டுக்கு அப்படின்னு கூட சொல்லக்கூட மாட்டாங்க. பார்த்துட்டு பார்க்குற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நியூஸ் சேனல்காரங்களும் அப்படி, இது ஒரு நியூஸ் இப்போ போட்டது வந்து அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் அப்படின்னு போட்டு அடுத்த ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க மக்களே. நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் போட்ட யூடியூப் சேனலை நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம நிறுவனத்தை பற்றி நெகட்டிவாக பேசின யூடியூப்பில் இந்த நம்மளோட பிளானை பற்றி எந்த யூடியூப் சேனலையாவது சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்மளோட பிளான் என்னன்னு நம்ம மைவித்திரி உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த பிளானை எந்த யூடியூப் சேனலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ சேனலில் வந்து யூடியூப் சேனல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, யாராவது இவ்வளோ மக்கள் இருக்காங்களா, 9 லட்சம் மக்கள் இருக்காங்களா, யாராவது ஒரு மக்கள்கிட்ட வந்து பேட்டி எடுத்து நீங்கள் எப்படி சம்பாதிச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிளான் என்னென்னு யாராவது ஒரு யூடியூப் சேனலுக்கு யாரும் கேட்டிருக்காங்களா?
கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அரசியல் சதினாலும் கார்ப்பரேட் கம்பெனி சதினாலும் சில வந்து தில்லுமுல்லுகள் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதை கண்டிப்பாக முறியடித்து நம்ம எம்டி சார் கண்டிப்பாக வெளியே வருவார் மக்களே. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வெளியே சொல்கிறத கழித்து யாரும் பயப்படாதீங்க. பயப்பட நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் மக்களே. கவலைப்படாமல் இருங்க. நம்மளோட மீண்டும் செயல்படும். ஏன்னா நம்ம இந்த வீடியோவை வந்து ஏன் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் அப்பா நமக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது பண்ணுவீங்க. சரி ஏதாச்சும் நம்ம வீடியோ ஏதாவது சோசியல் மீடியாவில் வந்திருக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு யூடியூப் எடுப்பீங்க. மைவி3 ஆர்ட்ஸ்னு டைப் பண்ணுவீங்க. அதில் ஏதாவது ஒருத்தர் வந்து நெகட்டிவாக போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு ஐயோ வந்து இப்படி ஆயிடுச்சே, இப்படி சொல்லியிருக்காங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனசு கலங்கப்படுவீங்க. தயவு செஞ்சு இந்த நெகட்டிவ் சேனலில் போய் பார்க்காதீங்க. அவங்களுக்கு வியூஸ் கொடுக்காதீங்க. சரிங்களா? இவ்வளோ மக்கள் அதை எத்தனையோ யூடியூபர் வந்து மைவி3 வந்து அவங்க உண்மையாலுமே மக்களே, நானும் ஒரு விவசாயத்து குடும்பத்தை சேர்ந்தவன் தான். சரிங்களா? இன்றைக்கி மக்கள் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து பாசிட்டிவாக வந்து மைவி3 பற்றி ஒரு பாசிட்டிவாக நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் மக்களே. சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க. மைவி3 நிறுவனம் ஒரு உண்மையான நிறுவனம். இது மக்கள் நிறுவனம். எம்டி சார் மீண்டு வருவார். கண்டிப்பாக நமக்கு பேமெண்ட் கொடுப்பார். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நல்லவர்கள் லட்சியம் வெல்லுவது நிச்சயம் மக்களே. நன்றி மக்களே. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.